இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தாச்சாமா? சும்மா எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஊமை படத்துல உட்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது? நானே சாரி கேட்டுருவா. நான் அன்னைக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தேன். என் நிலைமைய என்னால உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்க முடியாது. அதனால்தான் என்னால உங்களுக்கு உதவ முடியல. வேற எந்த கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது. எல்லாம் தப்பு என்னோடதுன்னே சொல்லிடுறேன். ஐயோ கடவுளே, நான் எதுக்கு சாரி கேட்கணும்? இத்தனைக்கும் தப்பு பண்ணது இவங்க தானே. என்ன இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை. முதல்ல அவங்களே சாரி கேட்கட்டும். அது வரைக்கும் நான் அமைதியாவே இருக்கேன். ஆமா, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் ஒன்னும் வேணும்னு தப்பு பண்ணலையே. என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். நான் எதுவும் பேச மாட்டேன். அவருக்கு வேணும்னா அவரே வந்து பேசட்டும். பாவம், நான் எதுக்கு இப்ப இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்? அமிர்தா ஏற்கனவே பயந்த சுபாவம் உள்ளவங்க. யாரா இருந்தாலும் அவ்வளவு பெரிய பறவையை பார்த்து கை கால் நடுங்கிருக்கும். அவங்களுக்கும் அப்படி ஆயிதான் அப்படியே அதிர்ந்து போய் நின்னுட்டாங்க. நான் சாரி கேட்கறது தான் சரி. அன்னைக்கு ஒருவேளை அவர் என்னோட இடத்துல இருந்திருந்தா தான் உயிரை கொடுத்தாவது என்னை காப்பாத்திருப்பாரு. நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு அவர் எதிர்பார்த்திருக்கலாம் இல்லையா? நான் அவரோட காதலுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? பேசாம நானே மன்னிப்பு கேட்டுறேன். அதுதான் கரெக்ட்.